ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டில் இது வந்து அவிச்ச கோதுமைன்னுவாங்க, உடைச்சதே விற்கும் இல்லைங்களா, அதை வாங்கி நம்ம 1/2 hour ஊற வச்சுருக்கோம். பலாவ் செய்ய போகிறோம். கோதுமை வச்சு நம்ம பலாவ் செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம பட்டாணி, கேரட், பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, பலாவு தேவையான பைசஸ், பட்டை, கிராம்பு, சோம்பு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ பலாவ் செய்யலாம். எப்படின்னு வாங்க பார்க்கலாம். காஞ்சிருக்கு, பட்டை, கிராம்பு போட்டுருக்கோம். இது கூடவே நாம் ஆனியன் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கணும்னு கொஞ்சம் புதினா இலைகளை போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நான் போட்டு 100 grams கோதுமை தாங்க, அதனால் அந்த அளவுக்கு போடுறோம். இது நல்லா வந்து அழகு உடனே நாம் தக்காளியும் வச்சு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கின உடனே நாம் மிளகாய்த்தூள் போட்டுடலாங்க. ரெட் சில்லி கொஞ்சம் கரம் மசாலா வந்துருக்கோம். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். பட்டாணி, கேரட், பீன்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு நாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 100 கிராம் அரிசி அளவுக்கு போட்டேன். அது ஒரு சின்ன டம்ளர். நான் அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது வந்து பல்லன்னு வராதுங்க, கொஞ்சம் உப்புமா ஸ்டேஜில் மீறி வரும். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா கோதுமை இருந்தால கொஞ்சம் லைட்டான ஒரு இந்த டம்ளர் எடுத்தால் நாம் கோதுமையை போட்டோம். இதே டம்ளரால் நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. கேஸ் போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் தந்து பார்க்கலாம். நான் வந்து கிச்சடி அந்த அளவுக்கு பக்குவத்துக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் மதியம் சாப்பிட்றதால கொஞ்சம் கொலோன்னு இருக்கிறதுக்காக. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். பல்லன்னு எடுக்கலை. இது வந்து மதியம் நம்ம சாப்பிடும்போது கரெக்டான முறையில் இருக்குங்க. அதனால் இது ரொம்ப சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கோதுமையில் இதுமாரி நம்ம பண்ணியிருக்கிறது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பலாவ் டேஸ்ட்டில் ரெடியான கோதுமை ரைஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். மதியம் சாப்பிடும்போது கரெக்டான பக்குவத்தில் வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஷாட்டில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.